வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபோட்டோ செக்ஷன் இருக்கும். ஸோ ஃபோட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு இப்போ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 20 ஒரு -10 வந்து கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே ஃபில்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் டியூரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் அங்கே செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் வாட்டர் மார்க் ஷோ ஆகும். அந்த வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ரிமூவ் கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ கீழே பிப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ கீழே பாருங்கள் குரோமோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை க்ரீன் மேலே இந்த மாதிரி டச் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ கீழே ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அதை வந்து ஒரு 90, 80 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷன் எகைன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து அனிமேஷனில் ஷோ ஆகும். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து மற்ற இதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே எகைன் அந்த பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் பாருங்கள், உங்களுக்கு வெறும் 14 செகண்ட் மட்டும்தான் இருக்குது. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எகைன் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டூப்ளிகேட் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ப்ளூ வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஓம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓமுக்கு வந்துடுங்க. இப்போ எகைன் வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எகைன் ஃபோட்டோ கேலரிக்கு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணீங்களோ சேம் அதே ஃபோட்டோவை எகைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு நினச்சிங்களோ அதே ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் அந்த ஃபோட்டோவை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் கீழே டியூரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் 20 செகண்ட் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த வாட்டர் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எஃபெக்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபேடுன்ற ஆப்ஷனு கீழே இருக்கும். நிறைய கேட்டகரி இருக்கும். அதில் ஃபேடை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிளர்ன்னு இருக்கும். அந்த பிளர்ரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் கரெக்டாக எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் லைட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். அதையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் இருக்கும். அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து அந்த ஃபோட்டோ கீழே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த குரோமோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ப்ளூ மேலே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ ப்ளூ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கீழே செட் ஆகிடும். இப்போ கீழே ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங்கும் ப்ளூவாக இருக்கிறனால
அது வந்து என்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதே உங்களது ட்ரெஸ்ஸிங் வேறு கலர்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளர்ராக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இப்போ கீழே பாருங்கள் கலர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் ஆப்ஷனில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறது இருந்தாலும் விட்டுட்டு கீழே பாருங்கள் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கரெக்டாக வந்து அந்த உங்களுக்கு 3D எஃபெக்டில் ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து தேவையான அளவுக்கு கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு கீழே சென்டர்லேயே அதையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போது அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் கீழே பாருங்கள் பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு அதை கிளிக் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் பிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ கேட்டகரியில் போய்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வால்யூம் இருக்கும், வால்யூம் வந்து ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த ஸ்க்ரீனில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படி கீழே பாருங்கள் பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஃபஸ்ட்டே பாருங்கள் உங்களுக்கு மியூசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் எகைன் மியூசிக்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் இருக்க ஆடியோவை தான் தனியாக எடுக்க போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுற வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு கரெக்டாக இப்போ அந்த ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.